தென்கொரியாவில் 181 பேர் பயணித்த விமானம் முவான் விமான நிலையத்தில் விபத்துக்குள்ளானதில் 179 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு பயணியும் ஒரு விமான ஊழியரும் மீட்கப்பட்டு காயங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிகிறது. தென்கொரியாவின் முவான் நகரில் பயணிகள் விமானம் முவான் விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது அதன் சக்கரங்கள் பழுதானதாக தெரிகிறது. இதனால் கட்டுப்பாடு இல்லாமல் விமானம் சுவர் மீது மோதி விபத்து நடந்துள்ளது. இந்த விமானத்தில் 175 பயணிகள், 6 விமான பணியாளர்கள் உட்பட 181 பேர் பயணித்துள்ளனர். விமானம் தாய்லாந்தின் பாங்காக் நகரில் இருந்து தென்கொரியாவின் முவான் நகருக்கு வந்துள்ளது. அந்நாட்டு ஊடக அறிக்கையின்படி விமானம் தரையிறங்க முற்படும் போது அதன் லேண்டிங் கியர் வேலை செய்யாமல் இருந்துள்ளது. அதனால் வழக்கமான லேண்டிங் தோல்வியடைந்துள்ளது. இந்த சம்பவம் உள்ளூர் நேரப்படி காலை 9:03 நடந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரிய வரலாற்றில் நடந்த மிக கொடூரமான விமான விபத்தாகவும் இது பார்க்கப்படுகிறது. இதற்கு முன் 1997 கொரியன் ஏர்லைன்ஸின் விமானம் விபத்துக்கு உள்ளானதில் 228 பேர் கொல்லப்பட்டது அந்நாட்டின் மோசமான விமான விபத்தாக கருதப்படுகிறது. தற்போது நடந்த விபத்தில் பறவை குறுக்கே வந்திருக்கலாம், அதனால் இது நடந்திருக்கலாம் எனவும் நிபுணர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். விபத்து நடந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. விமானம் மோதியவுடன் தீப்பிடித்து எரிந்து கரும்புகை வானில் கிளம்பியுள்ளது. விமானத்தில் சென்றவர்களின் உறவினர்கள் விமான நிலையத்தில் குவிந்து கண்ணீர் விட்ட காட்சிகள் மிகவும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர்களின் உடல்களை எடுத்து செல்வதற்காக அங்கு வாகனங்கள் குவிந்தது. விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியானால் மட்டுமே முழுமையான தகவல் கிடைக்கும்.